நடந்து முடிந்த தமிழக சட்டமன்றத்தில் அதிக பெரும்பான்மை பெற்றிருக்கும் தவேகாவின் தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆளுநரை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். உடனடியாக ஆளுநர் தவேகா விஜய் அவர்களை அழைப்பு விட்டு ஆட்சி அமைக்க அவரை உத்தரவிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயகத்தை நிச்சயமாக ஆளுநர் கடைபிடிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டத்தைப்படி இதுதான் நியாயம். இன்னைக்கு சட்ட வல்லுநர்கள் பல டிவி சேனலில் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டத்தை புறம்ப ஆளுநர் நடக்கக்கூடாது என்று எல்லாரும் கூறுகிறார்கள். ஆளுநர் சட்டத்தை மதித்து உடனடியாக விஜய்க்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி நடக்காத பட்சத்தில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துவோம். நிச்சயமாக மக்களாட்சியை தான் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறுவ விடுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இன்றைக்கு ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி இன்றைக்கு ஆளுநரை வச்சு ஆட்சி மக்களாட்சி நடத்தவிடாம பண்றதுக்கு என்ன முயற்சி அதை பண்றாங்க. இதை ராகுல் காந்தி முன்னெச்சரிக்கையாக தமிழகத்தில் இந்த மதவெறிகள் ஆட்சி பாஜக ஆட்சி உள்ள நுழையக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் தவேகா அழைப்பு ஏற்று அவர் முழு ஆதரவை அளிக்கிறதாக கூறினார். அதன்படி தான் நாங்கள் அங்கே ஆதரவு கொடுத்துருக்கோம். மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. மக்கள் தனி ஒரு கட்சி அதிமுகவை ஜெயிக்கணும்னு சொல்லி பல வாக்குகள் போட்டிருக்காங்க. மக்களுக்கு விரோதமாக ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நடக்காது. கண்டிப்பாக மக்கள் விடமாட்டாங்க. இது அமைதியாக மக்கள் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். எப்படி ஜல்லிக்கட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டு மெரினாவே சம்பிளிச்சதோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கும் மக்கள் போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. இது நிச்சயமாக நடக்க ஆளுநர் விடமாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதிமுக 5 இடங்கள் குறைவாக இருக்குது. அப்படி இருந்தும் ஆளுநர் எப்படி அழைக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, அதை நிரூபிக்க வேண்டிய இடம் என்று பல பேர் சொன்னாங்க. சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். பட் பெரும்பான்மை உள்ள கட்சி ஆட்சி கண்டிப்பாக கவர்னர் கூப்பிட்டுருக்கணும். விஜய் கூப்பிடாது. இது பெரிய ஒரு உள்நோக்கமாக இருக்கிறது. அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் ஆளுநரை இது மூலம் வண்டியமாக கண்டிக்கிறோம். திமுக காரங்க உங்களை வெளிப்படையாக சொல்றாங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாம் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு வீதிக்கு பேசுறாங்களே. 10 ஆண்டுகள் ஆனாலும் தன்னுடைய துரோக குணத்தை காங்கிரஸ் மாத்திக்கல. இல்லை, இப்பொழுது இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்களால் நிறுவப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி தவேகா.